கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய நாளிலும் இந்த பரிசுத்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களுக்கு தமது சத்துவத்தை அருளி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள். என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 29வது சங்கீதம். அதில் 1வது 2வது 11வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே அவற்றை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, தாவீதுடைய இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய சத்தத்தை அவர் சொல்லுகிறார். வல்லமை உள்ள சத்தம், மகத்துவம் உள்ள சத்தம், அது கேதர்களை முறிக்கும், மலைகளை துள்ளப்படும். அப்படி அவருடைய மகத்துவத்தை சொல்லுகிற தேவன், இந்த மகத்துவம் உள்ள தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்பதையும் அதில் அவர் எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம். 1வது வசனத்தில் 2வது வசனத்தில் அவர் சொல்கிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை, அவருடைய நாமத்திற்கு செலுத்த வேண்டிய மகிமையை என்ன செய்யுங்க, செலுத்துங்கள். அதனால் அவர் சகல கனத்திற்கும் பாத்திரராக எண்ணுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு போகிறோம். இந்த நாள் பரிசுத்தமான நாள். இந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மிகுந்த கிருபையினால் கிருபாசன தண்டையில் சேருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, ஆவியினால் கழுவப்பட்டவர்களாக நம்ம தேவ சமூகத்தில் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். 3 காரியங்களை பார்க்கிறோம். 1, அவர் கொடுக்கிற பலன். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான பலன், சத்துருக்களை எதிர்கொள்ள தேவையான பலன், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான பலன், இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்வதற்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பலன். சங்கீதக்காரன் சொல்வது போல் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உமால நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உமால ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த சூழ்நிலைகளை அவர் விளக்குகிறதை நம்ம பார்க்குறோம். அந்த பலன் நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்படியே பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம் செய்வதற்கு ஒருவேளை பலனற்றவர்கள் எதையாவது செய்ய வேண்டுமே, ஆனால் தெய்வ பலன் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் அளிக்கிறவர். 2வது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுக்கிறவர். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு 2வது தேவை என்னென்னு கேட்டிங்கன்னா சமாதானம். தேவன் அருளுகிற சமாதானம். ஒரு மனுஷன் சமாதானம் இல்லைன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையானது தடுமாறும். வாழ்க்கையில் அவன் சந்தோஷத்தை பார்க்க மாட்டான். அந்த வாழ்க்கை நிம்மதியற்றதாக இருக்கும். அதனால் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாகத்தான் அருமைரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவைக்கு போனார். அந்த ஆக்கனை அவர் மேலே வந்தது என்று நம்ம எழுதுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அப்படியே தருவார். அவர் வாக்கு மாறாதவர். 3வது காரியம், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறார்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு வேதனையை அவர் கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்களாக கர்த்தர் நம்மை வைக்கிறார். அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நாம் அவரையும் அவருடைய மகத்துவத்தையும் மகிமைப்படுத்துவோம், நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமேன், ஆமேன்.